Hi, hello, வணக்கம், welcome back to Tamil Beauty Talk. Friends, இன்னைக்கான வீடியோல ஃபுல் பாடி வெயிட்டையும் எப்படி ரெடியூஸ் பண்றது அப்படி நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி ரொம்ப சிம்பிளான டயட்லாம் ஃபாலோ பண்ணி எப்படி வெயிட் ரெடியூஸ் பண்றது அப்படி வீடியோ போட்டுருக்கோம். அதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இதே நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படினா கண்டிப்பா வந்து உங்களுக்கு வெயிட் வந்து ரெடியூஸ் ஆகும். இது ஒரு 7 days சேலஞ்ச் மாதிரி பார்க்க போறோம். டே 1ல உங்களோட வெயிட்டை வந்து அளந்து வச்சுக்கோங்க. இப்போ நீங்க ஒரு 60 இருந்தீங்க அப்படினா 58 57 வரைக்குமே போறதுக்கு சான்ஸ் இருக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கன்டினியூ பண்ணுங்க. ஒரு நாளைக்கு 15 minutes ஸ்பெண்ட் பண்ணா போதும். நம்ம டிஃபரன்ஸ் வந்து 3 daysலேருந்தே பார்க்க முடியும். ஒவ்வொரு எக்ஸசைஸ்க்குமே கவுண்டிங் வச்சுக்கோங்க. இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்ம உள்ளார முன்னாடி உள்ள சதை எல்லாமே நம்மளுக்கு தையிலேருந்து ஸ்டொமக்லேருந்து நல்லா வந்து குறையும். இது வந்து 30 பண்ணுங்க. ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் ஃபஸ்ட்டு 15 வந்து ஸ்லோவாகவும் அடுத்த 15 வந்து ஃபாஸ்ட்டாகவும் பண்ணுங்க. அடுத்த எக்ஸசைஸ் நம்ம வயிற்றில் உள்ள அண்ட் வந்து செஸ்ட்டில் உள்ள ஃபேட் வந்து கம்மி பண்ணும் இந்த எக்ஸசைஸ். அண்ட் தையில் உள்ள ஃபேட்டையும் இது கம்மி பண்ணும். இது பண்ணி முடித்த உடனே நல்லா வந்து லேஸாக இருக்க மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகும். அதுவும் 30. அண்ட் இது வந்து ஒரு ஜம்பிங் எக்ஸசைஸ் மாதிரி, நம்ம ஸ்கிப்பிங் கையில் வச்சுருக்க மாதிரி நீங்கள் நினச்சிக்கலாம். இந்த மாதிரி விட்டு விட்டு ஒன்று விட்டு விட்டு இப்படி ஜம்ப் பண்ணுங்கள். இதுவும் ஒரு 30. எல்லா எக்ஸசைஸுமே 30 தான். இப்படி பண்ணும்போது நம்ம ஃபுல் பாடியுமே ஒரு ஸ்டாமினா கிடைச்ச மாதிரி இருக்கும். அடுத்த எக்ஸசைஸ் வந்து இந்த மாதிரி கிராஸில் வந்து நம்ம காலை வந்து டச் பண்ணுறது. இப்படி டச் பண்ணும்போது நம்ம வாக் பண்ணிட்டே டச் பண்ணலாம், இல்லை ஒரே இடத்துல நின்றுட்டே டச் பண்ணலாம். ரெண்டுக்குமே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். நல்லாவே ஸ்டாமினா கிடைக்கும் இந்த ஒரு எக்ஸசைஸில். அண்ட் எக்ஸசைஸ்க்கு இடையில இது நம்ம பண்ணும்போது கொஞ்சம் வந்து நம்ம பூஸ்டப் ஆன மாதிரி இருப்போம். அடுத்து வந்து ஸ்டெப்ஸ் இருந்தால் இல்லை கொஞ்சம் ஹைட் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் ஏறி அப்படியே இறங்கிருங்க பேக் சைடாக. இது கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். எக்ஸசைஸ்க்கு நடுவில் பண்ணும்போது கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லா எக்ஸசைஸுமே 30 பண்ணும்போது 15 minutesக்குள்ளே தான் வரும். அடுத்து இந்த எக்ஸசைஸ் வந்து ஃபஸ்ட்டு 15 ஸ்லோவாகவும் அடுத்த 15 வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் பண்ணுங்கள். இந்த சைடு ஒரு 30, இந்த சைடு ஒரு 30 பண்ணுங்கள். இந்த சைடில் உள்ள ஃபேட் நிறைய பேருக்கு இந்த சைடு தொப்பை இந்த சைடில் இருக்க ஃபேட் தான் கொஞ்சம் அதிகமாக சைடை குறைச்சாலே நம்ம பாடி வந்து ஒடுக்கமாக ஒல்லியாக தெரியும். ஸோ சைடில் உள்ள ஃபேட் எல்லாமே இது வந்து கம்மி பண்ணும். இது பண்ணுறதும் ஈஸியாக தான் இருக்கும். நிறைய பேருக்கு பட் சைஸ் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ அவங்களுக்கான எக்ஸசைஸ் இது. இந்த மாதிரி ஒரு 2 எக்ஸசைஸ் இருக்குது. இந்த எக்ஸசைஸில் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஹாஃப் சிட் பண்ணி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஒரு செகண்ட் ஹோல்ட் பண்ணி அப்புறமா எந்திரிங்க. ஃபஸ்ட்டு 15 வந்து நல்லா ஹோல்ட் பண்ணியும் அடுத்த 15 வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் அப்படி பண்ணுங்கள். இந்த எக்ஸசைஸ் வந்து அதெல்லாம் டைட்டன் பண்ணும். நம்ம மசில்ஸை டைட்டன் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். பட்டில் உள்ள சைஸை வந்து கம்மி பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப்பாக இருக்கும். அடுத்த எக்ஸசைஸ் வந்து இதுவும் ஒரு ஸ்டாமினா எக்ஸசைஸ் மாதிரி தான். ஜம்ப் பண்ணி நீங்கள் முன்னாடி ஏதாவது இருக்கிற மாதிரி உதப்போம்ல, அது நம்ம வீட்லேருந்தே பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதுவும் இடையில பண்ணுற ஒரு பூஸ்டப் எக்ஸசைஸ் தான். அடுத்து இதுவும் பட் சைஸை கம்மி பண்ணுறதுக்கும் தை சைஸை கம்மி பண்ணுறதுக்கும் உள்ள ஒரு சூப்பரான எக்ஸசைஸ் இது. இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ நல்லா சமணம் போட்டு உட்காந்து கீழே கை உண்ணாமல் எந்திரிங்க. இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு 30 பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஈஸியாகிடும். பயங்கரமாக ரெடியூஸ் ஆகும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா. பட் சைஸ் ரொம்ப ஹெவியாக இருக்குங்கிறவங்க கண்டிப்பாக இந்த எக்ஸசைஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இதோட கவுண்டிங் முடித்ததும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அடுத்த எக்ஸசைஸ் பண்ணுங்கள். இந்த எக்ஸசைஸ் வந்து நிறைய பேருக்கு முட்டிக்காலுக்கு கீழே வந்து அந்த பின்னக்கால் சொல்லுவாங்க, அந்த இடத்துல சதை அதிகமாக இருக்கும். அது தையில் உள்ள ஃபேட்டு அண்ட் வந்து ஸ்டொமக் ஃபேட் இது எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஃபஸ்ட்டு 15 வந்து கையை ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு அடுத்த 15 வந்து கைக்கும் சேர்த்து நீங்கள் கொடுங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு. அடுத்து வந்து ஒரே இடத்துல நின்றுட்டே நம்ம ரன் பண்ணுறது. இதை வந்து நீங்கள் வெளியில் வந்து அவுட் சைடும் நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். அப்படி முடியாதவங்க இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து வெளியில் ஓடுறதுக்கு நம்மளால என்னாலே முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி ஒரே இடத்துல நின்றுட்டே பண்ணலாம். கையை வந்து நல்லா ஹைட்டாக கையையும் சேர்த்து பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட் இருக்கும். அடுத்த எக்ஸசைஸ் வந்து ஸ்டெப்பு. உங்கள் வீட்டில் ஸ்டெப் இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் ஒரு நாளைக்கு 30 times வந்து
ஏரியா ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் அடுத்தடுத்து பண்ணும்போது ஈஸியாகவே இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணால் மட்டும் அந்த எல்லா எக்ஸசைஸும் பண்ணிவிட்டு இந்த எக்ஸசைஸ் பண்ணால் மட்டும் வெயிட் லாஸ் ஆகாது. கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு ஓடுறது நடக்கிறது மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணணும். அண்டு இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த எக்ஸசைஸை நீங்கள் மார்னிங் பண்ணாலும் சரி, ஈவினிங் பண்ணாலும் சரி, மார்னிங்கோ ஈவினிங்கோ ஏதாவது ஒரு நேரம் வந்து கண்டிப்பாக அவுட் சைடு வாக்கிங் நீங்கள் ஃபாஸ்ட்டாக போகணும். கையை ஆட்டி அடியை பெருசாக எடுத்து வச்சு தான் நம்ம வாக் பண்ணணும். சும்மா நார்மலாக நானும் வாக் போகிறேன்னு பண்ணோம்னா நமக்கு வந்து ரிசல்ட் இருக்காது. அந்த மாதிரி வாக்கிங் ஆர் ஜாக்கிங் போயிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த எக்ஸசைஸும் சேர்த்து கண்டினியூ பண்ணால் மட்டும்தான் பயங்கரமாக வெயிட் வந்து ரெடியூஸ் ஆகும். நீங்கள் எக்ஸசைஸ் மட்டுமே பண்ணாலும் வெயிட் வந்து ரெடியூஸ் ஆகாது. கண்டிப்பாக ஒரு வாக்கிங் அதில் ஆட் ஆகிருக்கணும், இல்லை ஒரு ஜாக்கிங்கோ இல்லை ஒரு டான்ஸிங்கோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஆட் ஆகிருக்கணும். இது ஒரு 15 மினிட்ஸ், நம்மளோட இந்த எக்ஸசைஸ் எல்லாமே ஒரு 15 மினிட்ஸ் அப்படி நம்ம பண்ணிட்டு வந்தாலே ஃபுல் பாடியோட வெயிட்டுமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு ரெடியூஸ் ஆகும். ஒர்க் அவுட் எல்லாமே முடிச்சுட்டு கண்டிப்பாக நமக்கு தேவை ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி ஒரு டீப் ப்ரீத் அண்ட் வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு தான் அடுத்த வந்து வேலைக்கு நம்ம மூவ் ஆகணும். 7 நாள் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கூட ஷேர் பண்ணுங்கள். கூட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணி வச்சிங்கன்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. என்னோட டெய்லி அப்டேட்ஸ் கூட தெரிஞ்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறக்காதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். வெல்கம், டாடா, பை பாய், தேங்க்யூ.